எனக்கு ஒரு நாள் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கால் வந்தது. அதில் ஒரு சிஸ்டர் அவங்களோட பொண்ணு வந்து நல்லா பாடுவாங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தை தான், அவங்க பாடுவாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா, சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க நல்லா பாடுவாங்கன்னு சொல்கிறீங்க, ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன பாட்டு மாதிரி கவர் சாங்ஸ் மாதிரி நம்மளே ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் பண்ணி குட்டி குட்டி வீடியோஸாக நம்ம யூடியூப்லேயோ அந்த மாதிரி நம்ம போடலாம், அவங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும்னு நான் சொன்னேன். அவங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க படிக்கிறதுக்கு சென்னையில் தான் இருக்காங்கன்னு வேற சொன்னாங்க. ஸோ ரொம்ப வசதியாக போச்சு. அவங்க அம்மாவும் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு மகளை பார்க்க வந்திருந்தாங்க. எனக்கும் சென்னைக்கு ஒரு செட்டப்க்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அது கூடவே இந்த ஷூட்டையும் நாங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிற ஃப்ளோர் சென்னையில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த மென்டார் பிரதர் ஆல்வின், அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு பர்சனலாக அவங்க பாட்காஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ண ஃப்ளோர் வந்து எனக்கு ஓகே பண்ணி அங்கே தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அந்த பாப்பாவை நல்லா பாட வச்சு கரெக்டான டைமிங்கில் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரெண்டு தம்பி இமான் அவர்கள் ஆக்சுவலாக அவங்க மியூசிக் வீடியோலாம் எடுப்பாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அங்கேயே ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோவை வச்சு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிட்டோம். அந்த பாட்டுக்கு அழகான மியூசிக் நான் கேட்ட மாதிரியே மைல்டாக ரொம்ப தாழ்மையான பிரதர் ஸ்டீஃபன் ராபர்ட் பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் பாட்டுக்கும் பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான மியூசிக் பண்ணணும்னா தாராளமாக இந்த பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தமாக 6 கவர் சாங்ஸ் எங்களால் பண்ண முடிஞ்சு. இதில் ஆன செலவுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு அமௌண்ட் மட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ணோம். ஆனால் எனக்கு முடிந்தளவு வாங்க வேண்டாம்னு தான் நினச்சேன். ஆனால் ஆகிற செலவுக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணோம். இந்த அழகான பாட்டெல்லாம் நீங்கள் அவங்களோட யூடியூப் சேனலில் போனால் நீங்கள் பார்க்கலாம். தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே, சத்ய தீவத்தில் ஏகமைந்ததே, விசுவாசி பேருமையே, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பினோ, என்னை